வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எஸ்சிஓ ஆன் பேஜ் ஃபேக்டர் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்னால் என்ன, கீவேர்ட்ஸோட டைப்ஸ் என்ன, இந்த கீவேர்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபுல்லாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து இன்டெப்த்தாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஆன் பேஜ் ஃபேக்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ சர்ச் கொரி ஆர் சர்ச் டேர்ம் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அது என்ன சர்ச் கொரி சர்ச் டேர்ம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஒரு யூசர் ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சர்ச் இன்ஜினில் போயிட்டு தேடக்கூடிய ஒரு சர்ச் டேர்ம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீவேர்ட் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், நான் இன்றைக்கி வந்து 2 சர்ச் டேர்ம் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை அப்படின்ற ஒரு சர்ச் டேர்ம், அனதர் சர்ச் டேர்ம் வந்து ஜாவா ட்ரைனிங் இன் சென்னை. ஸோ இந்த 2 சர்ச் டேர்மை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீவேர்ட்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ கீவேர்டுறது ஒன்றும் கிடையாது, ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கொரி, அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கீவேர்ட் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இந்த கீவேர்டை பொறுத்தவரை there are 2 type ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குதுங்களா? நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. 1 வேர்ட் கீவேர்ட், 2 வேர்ட் கீவேர்ட், 3 வேர்ட் கீவேர்ட் அண்ட் லாங் டெயில் கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆன் பேஜ் ஃபேக்டரில் 2 கீவேர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பிரைமரி கீவேர்ட்னா என்ன, தென் செகண்டரி கீவேர்ட்னா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட பிரைமரி கீவேர்டோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பிகேன்னு வச்சிருக்கேன், செகண்டரி கீவேர்டோட ஷார்ட் ஃபார்ம் வந்து எஸ்கேன்னு வச்சிருக்கேன், ரைட்டுங்களா? ஸோ இந்த 2 கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்ட் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதோட டைப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப பிரைமரி கீவேர்ட் அந்த செகண்டரி கீவேர்ட் சொல்கிறாங்க. இந்த பிரைமரி கீவேர்டு வந்து கண்டிப்பாக உங்களோட டைட்டில் வந்து அதை இக்னோர் பண்ணவே கூடாது. டைட்டில் மட்டும் கிடையாது, ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து நீங்கள் இக்னோரே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. செகண்டரி கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் மேபி ஒரு சில பிளேஸ்லாம் நீங்கள் இக்னோர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ பிரைமரி கீவேர்டு வந்து எங்கே இக்னோர் பண்ணக்கூடாது, தென் செகண்டரி கீவேர்டை வந்து எங்கெங்கெல்லாம் இக்னோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரைமரி கீவேர்டு வந்து எங்கெங்கெல்லாம் இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களோட டைட்டில், ரைட்டுங்களா? உங்கள் பேஜ் டைட்டில் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. தென் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இக்னோர் பண்ணக்கூடாது. தென் ஹெட்டிங்ஸ் 1, ரைட்டுங்களா? ஹெட்டிங்ஸ் 1ல் வந்து நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட்டில் இக்னோர் பண்ணக்கூடாது. இந்த 4 பிளேஸ்லையும் கண்டிப்பாக உங்களோட பிரைமரி கீவேர்டு கம்பல்சரி ப்ரெசென்ட் ஆகணும். தென் செகண்டரி கீவேர்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட யூஆர்எல், தென் கண்டென்ட், லிங்க்ஸ், லிங்க்ஸ் மீன்ஸ் இன்டர்னல் லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ், தென் இமேஜ் ஆல் டேக் அண்ட் போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸ். இந்த பிளேஸ்லாம் உங்களோட செகண்டரி கீவேர்டு வரலாம். ஸோ உங்களோட பிரைமரி கீவேர்டு கம்பல்சரியாக ஒரு 4 பிளேசஸில் வரணும். அதில் வந்து டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், H1 டேக் அண்ட் பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட், ரைட்டுங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் இமேஜை பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் நினைக்கிறேன். ஸோ கீவேர்டு வந்து 2 டைமாக பிரிச்சு வைக்கும். ஒன்று பிரைமரி கீவேர்டு, அண்ட் ஒன்று செகண்டரி கீவேர்டு. இந்த பிரைமரி கீவேர்டு வந்து கண்டிப்பாக 1 or 2 டைம்ஸ் வந்து எங்கே டிஸ்பிளே ஆகலாம் அப்படின்னா உங்களோட டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ்க்கு மேலே கம்பல்சரி யூஸ் பண்ணவே கூடாது. ஆனால் பிரைமரி கீவேர்டு வந்து யூஸ் இட் பிரைமரிலினா பிரைமரி செக்ஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை செகண்டரி கீவேர்டை வந்து மேபி நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் கூட போகலாம். தென் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ்னு பார்க்குறப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், H1 டேக்ல வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஒரு டைட்டில்ன்றது வந்து எப்படி ஃபார்ம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில்ன்றது வந்து கண்டிப்பாக ஒரு 3 பேராமீட்டர் இருக்கும், ரைட்டுங்களா? ஒன்று வந்து ஸோ டைட்டில் மீன்ஸ் பிரைமரி கீவேர்ட், தென் செகண்டரி கீவேர்ட், தென் உங்களோட பிராண்ட் நேம், ரைட்டுங்களா? இதான் உங்களோட டைட்டிலாக இருக்கும், ரைட்டுங்களா? எப்பவுமே டைட்டில் வந்து நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறப்போ இந்த 3 பேராமீட்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும், ரைட்டுங்களா? பிரைமரி கீவேர்ட், செகண்டரி கீவேர்ட் அண்ட் பிராண்ட் நேம். பிரைமரி கீவேர்ட்னா என்ன அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸை பற்றி மக்கள் எப்படி வந்து தேடுறாங்க அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட், ரைட்டுங்களா? ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு இன்றைக்கி 2 கீவேர்டு எடுத்திருக்கேன். அது ஒன்று வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை. இந்த கீவேர்டை பற்றி மக்கள் எப்படி தேடுறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஏதாவது ஒரு பெய்டு டூல் அல்லது ஃப்ரீ டூலில் போய் நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து இந்த கீவேர்டோட சர்ச் வால்யூமை கண்டுபிடிக்கிறதுக்காக ஊபர் சஜஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு டூல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டூலில் யூஸ் பண்ணி நான் இதோட சர்ச் வால்யூம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறேன், ரைட்டுங்களா? ஸோ ஊபர் சர்ச்சிட்டு போகிறேன். ஊபர் சர்ச்சில் போயிட்டு இந்த இடத்துல கீவேர்டு ஓவர்வியூ இருக்கு பார்த்தீங்களா? இந்த கீவேர்டு ஓவர்வியூ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு இங்கே சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதோட மந்த்லி சர்ச் வால்யூம் எவ்வளோன்னு சொல்லி எனக்கு காட்டும், ரைட்டுங்களா? ஸோ மந்த்லி சர்ச் வால்யூம் வந்து அரௌண்ட் 2400 இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இதோட எஸ்இஓ டிஃபிகல்ட்டி 33 இருக்குது. எஸ்இஓ டிஃபிகல்ட்டினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காம்படிஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. பிலோ 30 அப்படின்னா கண்டிப்பாக அதோட காம்படிஷன் லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அபவ் 30 அப்படின்னா கொஞ்சம் காம்படிஷன் லெவல் வந்து மீடியம் லெவல்னு சொல்லுவாங்க, ரைட்டுங்களா? ஸோ எஸ்இஓ டிஃபிகல்ட்டி பார்க்குறப்போ இது நிறையா வெப்சைட் ரிசல்ட் வந்து இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து ரேங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சர்ச் வால்யூம் தெரிஞ்சிச்சு. அப்போது இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு வந்து அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கனால இந்த கீவேர்டை வந்து நான் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த கீவேர்டோட
சர்ச் வால்யூம் தவிர வேறு ஒரு கீவேர்டுக்கு வந்து அதிகமான சர்ச் வால்யூம் இருந்துச்சுனாக்கோ அதை நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போது இதோட அனதர் கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே கீழே வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கீவேர்டு ஐடியாஸ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க சரிங்களா. கீவேர்டு ஐடியாஸில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை இந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு 2400 சர்ச் வால்யூம் இருக்குது. பட் மற்ற கீவேர்டுக்கெலாம் பாருங்களேன் ரொம்ப கம்மியான கீவேர்டு வால்யூம் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னை சொல்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கீவேர்டு வந்து மந்த்லி 70 மெம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ரைட்லா. அப்போது இந்த 2 கீவேர்டில் எந்த கீவேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்ற கீவேர்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் 2400 பேர் சர்ச் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் கீவேர்டுக்கு உங்களோட வெப்சைட் ரிசல்ட்டும் காட்டப்படும். ஒருவேளை நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை சொல்லி தர்றாங்களோ அதாவது 70 மெம்பர்ஸ் தர்றாங்க மந்த்லி, ஸோ அவங்களுக்கு தான் உங்களோட வெப்சைட் ரிசல்ட் காட்டப்படும். அப்போது எந்த கீவேர்டுக்கு அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் அதோட டிஃபிகல்ட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா. ஸோ எந்த கீவேர்டுக்கு அதிகமான டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ எனக்கு தெரிஞ்ச டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்ற கீவேர்டுக்கு வந்து அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது. அதே இடத்துல டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது வென் கம்பேர் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங். டிஜிட்டல் மார்க்கெட் ட்ரைனிங் வந்து ரொம்ப கம்மியான பேரும் தர்றாங்க, ஆனால் அந்த கீவேர்டுக்கு நிறைய பேர் ரேங்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டூல் மூலமாக எனக்கு என்ன ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னா சர்ச் வால்யூம் என்ன, அதோட டிஃபிகல்ட்டி என்ன. ஸோ எப்போவுமே ஒரு கீவேர்டு வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா சர்ச் வால்யூம் ஹை லெவலில் இருக்கணும், அதோட டிஃபிகல்ட்டி கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் ஒரு கீவேர்டை சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி சூஸ் பண்ணுறப்போ எனக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைன்ற கீவேர்டை நான் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன் ரைட்டுங்களா. வென் கம்பேர் வித் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் சென்னை. அப்போ இந்த கீவேர்டை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கீவேர்டை சூஸ் பண்ணுறப்போ நான் எங்கெங்கெல்லாம் இந்த கீவேர்டை ப்ளேஸ் பண்ணணும், ஏன்னா இதுதான் மெயின் கீவேர்டு சூஸ் பண்ணிட்டேன். அப்போ இந்த கீவேர்டு எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம ஆன் பேஜ் ஃபேக்டர் பார்த்தோம்ல, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், H1, தென் பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட், URL. ஸோ இந்த பிளேஸில் ஃபுல்லாக நம்ம இந்த பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணணும், தென் செகண்டரி கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்போ நான் செகண்டரி கீவேர்டு எதை சார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த பிரைமரி கீவேர்டுக்கு அப்புறம் எந்த கீவேர்டு அதிகமாக தேடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கூகுள் சர்டிஃபைடு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை இது அதிகமாக தேடிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னை, நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னை. அப்போ இதில் வந்து கூகுள்ன்ற வேர்டு வந்து எனக்கு மிக்ஸ் ஆகுது. அப்போது அதை இக்னோர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த கீவேர்டுக்கு வந்து அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னை. அப்போ இதை தான் நான் என்னோட செகண்டரி கீவேர்டாக செட் பண்ணுவேன் ரைட்டுங்களா. அப்போ என்னோட பிரைமரி கீவேர்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை, என்னோட செகண்டரி கீவேர்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் சென்னை அப்படின்ற கீவேர்டை செகண்டரி கீவேர்டை செட் பண்ணிக்கலாம். அப்போ டைட்டில் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம், ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸோ இந்த இடத்துல என்னோட டைட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை, இது என்னோட பிரைமரி கீவேர்டு ரைட்டுங்களா சென்னை. நெக்ஸ்ட் என்னோட செகண்டரி கீவேர்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் சென்னை, இது என்னோட செகண்டரி கீவேர்டு சென்னை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட பிராண்ட் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் abc.com, இதான் உங்களோட பிராண்ட் நேம் இருந்தால் இது abc.com சொல்லிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இவ்வளோ லென்த்தாக யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கணும் ரைட்டுங்களா. ஸோ டிஜிட்டல்ன்ற வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸில் இருக்குது, மார்க்கெட்டிங்கில் வேர்டில் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸு, கோர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸாக இருக்குது, இன், அட், ஆஃப் இந்த ப்ரிப்போசிஷனில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கூகுள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது, அப்போ இதை விட்டுருங்க ரைட்டுங்களா. சென்னைன்றதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸில் இருக்குது. அதேமாதிரி இங்கேயும் பார்க்குறப்போ இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எம் வந்து ஸ்மாலாக இருக்குது, கேப்ஸாக மாற்றுறேன் ரைட்டுங்களா. ஸோ என்னோட எல்லா வேர்டோட ஃபஸ்ட் லெட்டரும் கேப்ஸில் இருக்குது. ஸோ ஓகே சூப்பர். நெக்ஸ்ட்டு உங்களோட டைட்டிலோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா எல்லா சர்ச்லையும் சஜஷன் கொடுக்கக்கூடிய அந்த டைட்டிலோட லென்த் பார்த்தீங்கன்னா 60 கேரக்டர் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ரைட்டுங்களா. 60 கேரக்டர் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருமே ஒரு கேரக்டர், இப்போ டின்றது ஒரு கேரக்டர், ஐன்றது ஒரு கேரக்டர். அப்போ இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு 60 தான் வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எதை சார் ஒமிட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை இந்த செகண்டரி கீவேர்டு ஒமிட் பண்ண ட்ரை பண்ணலாம் ரைட்டுங்களா. ஏன்னா பிரைமரி கீவேர்டு தான் அதிகமான சர்ச் வால்யூம் இருக்குது. அப்போது பிரைமரி கீவேர்டு கம்பல்சரியாக ப்ரெசென்ட் ஆகணும். நெக்ஸ்ட்டு என்னோட செகண்டரி கீவேர்டுக்கு பதிலாக என்னோட பிராண்டிங் நேம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஒருவேளை பிராண்டிங் நேமுக்கும் சேர்த்து நான் யூஸ் பண்ணுறப்போ 60 கேரக்டருக்கு மேலே போகுதுன்ற பட்சத்தில் என்னோட பிராண்டிங் நேமை நான் டெலிட் பண்ண ட்ரை பண்ணுவேன் ரைட்டுங்களா. ஸோ எந்த பர்டிகுலர் அதாவது பிரைமரி கீவேர்டா இல்லை செகண்டரி கீவேர்டான்னு செக் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் பிரைமரி கீவேர்டுக்கு வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்போது இந்த பர்டிகுலர் பிரைமரி கீவேர்டை யூஸ் பண்ணி ரேங்க் ஆகிருக்கக்கூடிய ஒரு சில வெப்சைட் ரிசல்ட்டை நம்ம செக் பண்ணுவோம். அவங்க எப்படிலாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்காங்களா, ப்ராப்பரான கீவேர்டு யூஸ் பண்ணிக்காங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த பர்டிகுலர் கீவேர்டை காப்பி பண்ணிக்கிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை அப்படின்ற கீவேர்டை காப்பி பண்ணிட்டு போயிட்டு கூகுளில் தேடி பார்க்குறேன். கூகுளில் தேடி பார்க்குறப்போ இதுக்கு யாரெல்லாம் டாப்பில் வராங்க அவங்க கரெக்டான ஆன் பேஜ் ஃபேக்டர் தான் ஃபாலோ பண்ணிக்காங்க, ஆன் பேஜ் ஃபேக்டர்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை டைப் பண்ணுறப்போ எனக்கு டாப்பில் யார் வரான்னு பார்க்குறப்போ IIDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வருது ரைட்டுங்களா. ஸோ IIDE.co அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வருது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து நான் ஆன் பேஜ் ஃபேக்ட்லாம் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷனை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், 2 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண தெரில, என்னென்ன எக்ஸ்டென்ஷன் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களாக்கும் அந்த ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள். அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் எடுக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் SEO மெட்டா இன் 1 கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். அதில் டைட்டில் நான் செக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் எடுத்துருக்கக்கூடிய கீவேர்டு, பிரைமரி கீவேர்டு என்ன எடுத்திருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை. இந்த கீவேர்டு எக்ஸாக்டான கீவேர்டு வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகுதான்னு சொல்லி நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே இதில் வந்து அந்த பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தினாக்கும் இந்த இடத்துல பாருங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை எக்ஸாக்டாக வந்து அவங்களோட பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல செகண்டரி கீவேர்டே கிடையாது, ரைட்டுங்களா. பிரைமரி கீவேர்டு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்க்குறேன். எஸ், இங்கே இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை யூஸ் பண்ணியிருக்காங்களா. அப்போது டைட்டில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்த மாதிரி பிரைமரி கீவேர்டு எங்கெல்லாம் இருக்கணும், டைட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். நெக்ஸ்ட்டு H1 டேக்ல இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். H1 டேக்லையும் இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ H1 டேக் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். H1 ஹெடர்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஹெடர்ஸில் வந்து H1 பார்க்குறேன். H1 பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே இருக்கு பாருங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை. அப்போது உங்கள் பிரைமரி கீவேர்டு வந்து கம்பல்சரி டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், ஹெட்டிங், தென் URL இருக்கணும், ரைட்டுங்களா. URL இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்ல விஷயம். பட் URL வந்து பிரைமரி கீவேர்டு இருக்கலாம் அல்லது செகண்டரி கீவேர்டு இருக்கலாம். பட் இந்த 3 பிளேஸ்லையும் கண்டிப்பாக உங்களோட பிரைமரி கீவேர்டு வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களோட URL செக் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை இருக்குது. ஒன்று இங்கேயும் பார்க்கலாம், அதர்வைஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் மூலமாக நாங்கள் பார்க்குறப்போ இதோட URL பார்க்குறேன். URLையும் பாருங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னைன்ற வேர்டு இருக்குது, ரைட்டுங்களா. அப்போது உங்களோட கீவேர்ட்ஸ் வந்து எந்தெந்த பிளேஸ்லாம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தென் H1 அண்டு URL இதில் ஃபுல்லாக பிரைமரி கீவேர்டு இருக்கணும். தென் அடுத்த பிளேஸ் எங்கே இருக்கணும்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களோட பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட்டில் உங்களோட பிரைமரி கீவேர்ட் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இவங்களோட பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட்டில் செக் பண்ணி பார்க்குறேன். இவங்களோட பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னைன்ற வேர்டு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் ஆன் பேஜ் ஃபேக்டரில் நம்மளோட கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில இம்பார்ட்டன்ட் பிளேசஸ்லாம் இது, ரைட்டுங்களா. டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், URL, பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட், தென் உங்களோட டிஸ்கிரிப்ஷன், ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு இவங்களோட லிங்க்ஸ்லாம் நான் செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா. இவங்களோட லிங்க்ஸ், இன்டர்னல் லிங்க்ஸ், எக்ஸ்டர்னல் லிங்க்லாம் செக் பண்ணி பார்க்க போகிறப்போ எக்ஸாக்டான கீவேர்டு, அதாவது உங்களோட பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதில் உங்களோட செகண்டரி கீவேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா. செகண்டரி கீவேர்டு இந்த சென்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னைக்கு பதிலாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட செகண்டரி கீவேர்ட்ஸ். பட் பிரைமரி கீவேர்டுன்றது எக்ஸாக்டாக எந்த கீவேர்டுக்கு அதிகமான சர்ச் வால்யூம் இருக்கோ அந்த கீவேர்டு எக்ஸாக்டாக பிளேஸ் ஆகணும், ரைட்டுங்களா. அதுதான் பிரைமரி கீவேர்டு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ உங்களோட செகண்டரி கீவேர்டு URL, கண்டென்ட், லிங்க்ஸ், இமேஜ் ஆல் டேக்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இமேஜ் ஆல் டேக் நான் பார்க்குறப்போ தென் இப்போ கண்டென்ட்டில் பார்க்குறப்போ எனக்கு நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா Ctrl F கொடுங்க, ரைட்டுங்களா. அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் Ctrl F கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறேன். இதை நான் யூஸ் பண்ணுறப்போ இது 18 டைம்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. வேணால் செக் பண்ணி பார்க்கலாம் எந்தெந்த இடத்துல அந்த பர்டிகுலர் கீவேர்டுன்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ பிகினிங் ஆஃப் தி கண்டென்ட்டில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை. நெக்ஸ்ட் இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை இருக்குது. 3 டைம் யூஸ் பண்ணியிருக்காங்களா. 3rd டைம், 4th டைம் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் சென்னை இருக்குது. அடுத்து 5th டைம் பார்த்தீங்கன்னாக்கும் இங்கே ஹெட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னாக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை யூஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் சென்னை. ஸோ இந்த மாதிரி 18 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா, அவங்க கண்டென்ட்டுக்குள்ளே, ஓகே. அவங்களோட பிரைமரி கீவேர்டை 18 டைம்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எந்த பிளேஸில் வந்து கீவேர்டு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ லிங்க்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லிங்க்ஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறப்போ ஸோ சேம் இந்த எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன். லிங்க்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த லிங்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இதிலலாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை ஏதாவது யூஸ் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இந்த இதில் ஆனால் இதில் வந்து பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ண அவசியம் இல்லை, செகண்டரி கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க செகண்டரி கீவேர்டுன்னு சொல்லி பார்க்குறப்போ இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ்ன்றது அவங்களோட செகண்டரி கீவேர்டாக இருந்திருக்கு. ஸோ இது மட்டும் கிடையாது. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக ஒரு லிங்க்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் இதை ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களாக்கும் நிறைய இடத்துல இங்கே பாருங்களேன், இங்கேயும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் அபுதாபி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் அகமதாபாத், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சண்டிகர். ஸோ இதெல்லாம் செகண்டரி கீவேர்டு தான், ரைட்டுங்களா. பிரைமரி கீவேர்டுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னைன்றது தான் பிரைமரி கீவேர்டு. இதெல்லாம் செகண்டரி கீவேர்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க லிங்க்ஸ்லாம். அப்போது லிங்க்ஸில் வந்து அவங்க கண்டிப்பாக ஏதர் பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் செகண்டரி கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து செகண்டரி கீவேர்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இமேஜஸ் ஆல் டேக், ரைட்டுங்களா. ஸோ இமேஜ் ஆல் டேக்ல வந்து இவங்க பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுறேன். இதில் வந்து பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணலாம், அதர்வைஸ் செகண்டரி கீவேர்டு யூஸ் பண்ணலாம். பட் இவங்க எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு அகைன் அந்த SEO மெட்டா இன் 1 கிளிக்ன்ற எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இமேஜஸ்ன்ற ஒரு டேப் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜஸ் டேப்பை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இமேஜஸ்க்குமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னைன்ற வேர்டு வந்து உள்ள மிக்ஸ் ஆயிருக்கு, ரைட்டுங்களா. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இந்த இமேஜுக்கும் இந்த இமேஜோட ஆல் டேக்கும் பார்த்தீங்களாக்கும் ஜஸ்ட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ அகைன் எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இமேஜஸ் கிளிக் பண்ணுறேன். இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆல் டேக் பாருங்களேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை இருக்கா. ஸோ அடுத்த ஆல் டேக் பாருங்கள், அதுலேயும்
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஐடி லோகோ. நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை, ஐஐடி ஃபேக்கல்ட்டி, தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை, நெக்ஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். எல்லா இமேஜ்லையும் அந்த பர்டிகுலர் பிரைமரி கீவேர்டு வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டுங்களா. பர்டிகுலர் பிரைமரி கீவேர்டை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லோகோனா லோகோ, ஃபேக்கல்ட்டினா ஃபேக்கல்ட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு போல்டு அண்ட் இட்டாலிக்ஸ். ஸோ அவங்களோட பிரைமரி கீவேர்ட்லாம் போல்டு அண்ட் இட்டாலிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறேன். அப்படி செக் பண்ணி பார்க்குறப்போ நான் ஃபஸ்ட்டு இதோட இந்த பர்டிகுலர் கண்டென்ட்டோட பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வந்து போல்டில் தான் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ போல்டில் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இன் சென்னை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்களோட பிரைமரி கீவேர்டு அண்ட் செகண்டரி கீவேர்டு எங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதோ அதை ஃபுல்லாக போல்டு அண்ட் இட்டாலிக்ஸில் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. ஸோ இதுதான் ஆன் பேஜ் ஃபேக்டரில் கீவேர்ட்ஸ் எப்படி ப்ராப்பராக ஒவ்வொரு செக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு ஷார்ட் டியூட்டோரியல். ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் வெப்சைட்டை நீங்கள் ஆடிட் பண்ணி பார்த்தாலும் அந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் இந்த ஆன் பேஜ் ஃபேக்டர்லாம் அவங்க பிரைமரி கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள், ஸோ உங்களோட காம்படிட்டரோட ரிசல்ட்லாம் செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட பிரைமரி கீவேர்டு வந்து எந்த அளவுக்கு ஆன் பேஜ் ஃபேக்டரில் டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், யூஆர்எல், பாடி ஆஃப் த கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட செகண்டரி கீவேர்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, தென் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்போ அவங்க கீவேர்ட்ஸ் பிரைமரி கீவேர்ட்ஸில் எந்தெந்த லொக்கேஷன்லாம் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளீட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ரைட்டுங்களா. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனதர் ஆன் பேஜ் ஃபேக்டரை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம டைட்டிலை பற்றி பார்க்கலாம். டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி வந்து ப்ராப்பராக ஃப்ரேம் பண்ணுறது அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஸோ அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.